ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ப்ரோயிங் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா த சீக்ரெட் எலிவேட்டர்ன்ற கேமோட செகண்ட் பார்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ போன பார்ட்டில் இதே இடத்துல தான் லாஸ்ட்டாக நம்ம முடித்தோம் கேமை. ஸோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓரா பசமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், இங்கே ஏதோ நடந்தது. சரி, ஓகே வாங்க போவோம். இந்த ரோடு தான் தோணுது. இங்கே ஏதோ லெட்டர் இருக்கே. போன வாட்டியே நிறைய லெட்டர் கொடுத்தாங்க. இது என்ன லெட்ரு? வாட் டு மீட் இட். நான் அதை சந்திக்க போகிறேன் போல இருக்குது. எதையோ சந்திக்க போகிறேன்னு சொல்கிறான். ஐ திங்க் அந்த பேயின்னு தான் நினைக்கிறேன். போகிற வழியில் நம்ம அந்த பேயை மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணி காஃபி ஷாப் கூப்பிட்டு சந்தோஷமாக பேச வேண்டியது. என்னது இது? தீஸ் எக்யூப்மெண்ட் இஸ் டர்ன்ட். ஓ, இது ஆஃபில் இருக்கா? ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் எங்கேயா இருக்குமே. ஏதோ இந்த பட்டன் நமக்கு முடியுமா? ஏன் ஆஃப்னே சொல்கிறான்? இது என்ன? 10 மூடி இருக்குது. 10ஆம் நம்பர் ரூமு, 8ஆம் நம்பர் வீடு மாதிரி. 11 மேலே 10. இது திறக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், இது திறக்குது கேமஸ். அண்ட் ரூம் நம்பர் 11 சொல்கிறா. ஆமாம், இதான் ரூம் நம்பர் 11. இந்த இடத்துல தான் என்னோடய ஜேர்னி தொடங்கிச்சா? இங்கேயா உன் ஜேர்னி ஆரம்பிச்சா? ஒருவேளை உன் வாழ்க்கையே உனக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகுதாடா சாப்பிட்ற டைமில்? என்னது இது? கண்ணை வச்சு பார்க்கணுமா? ஈவில் டெட் மாதிரி இருக்கு. போய் வந்துட்டுருக்கு கேம்ஸ். என்னது இது? எஸ்ஸு பேட்டர்ன் போட்டு போயிருக்கு. என்னது? தொரா கோட்டு சட்டை. இதுதான் என்னோட கோட். ஆமாப்பா. பின்னாடி ஏதோ இருக்கே, கரண்ட் பாக்ஸு. சம்திங் இஸ் ஃபாலோயிங் மீ. ஆமாண்டா, ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. என்ன உருவம் இது? மூஞ்சே இல்லை. நீயே செத்து உனக்கு ஏதாவது கை? பேய் வந்துட்டு போயிருக்கு. கை வச்சு பாருங்க கேமஸ். ஓகே, இங்கேயும் கை வச்சுட்டு போயிருக்கு. பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த 4 டாட்டை 5 டாட்டை தவிர 2 கோடு. இதை பார்க்கலாம், என்ன இதுன்னு பார்க்கலாம். கேட்க பேட்டர்ன் போடுற மாதிரி இருக்குது. அவனே காட்டுறான். இங்கேயா போனான்? இதுதான் நான் திறக்க வேண்டிய கதவு. ஆமாம், அந்த 4 சாவி போட்ட கதவு. சாவி இல்லையே. சந்தில் வச்சிருக்கீங்க கதவை. சாவி இருக்கா? போடுறா. என்கிட்ட சாவி இல்லை. அப்புறம் ஏன்டா அந்த சிம்பிளை காமிச்சிங்க? இந்த கண்ணை யூஸ் பண்ணும். வெளியே போகிறதுக்கான வழி கண்டுபிடிச்சிட்டேன். இரா இங்கே ஏதோ போட்டிருக்கு. இந்த பட்டன் அமுக்கி தான் நான் பார்த்தேன். பேயே எல்லாத்தையும் சொல்லி தருதோ. இப்போ இந்த ஃப்ளோருக்கு திரும்ப வர மாதிரி இருக்குமா? இதுதான் அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த பேட்டர்ன் மாதிரி. எப்படி? ப்ரெஸ் த காம்பினேஷன் பட்டன்ஸ் ஆஃப் த. ஓகே, காம்பினேஷன் பட்டன் கரெக்டாக அமுக்கணும். இதுவுமா? எஸ் கரெக்டாக அமுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே எலக்ட்ரு மூடி இருக்கு. அட, இது பார்க்கவே இல்லையே. வண்டி ஸ்டார்ட். இ ஃப்ளோர்னா என்னது? ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. வந்துடுச்சு. நல்ல வேலை, ஈபிக்காரங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். என்னடா இது? ஃப்ளோர் என்னடா? சேவ் ஆயிடுச்சு. இது என்னடா ஃப்ளோரு? எங்கே பாரு, எக்ஸாமின் பண்ணு. அதான் நானும் கேட்குறேன், எந்த ஃப்ளோரில் இருக்கேன்னு அவனுக்கே தெரில கேம்ஸ். எனக்கு ஏதோ யாரோ அழுகுற மாதிரி கேட்குதா? யாரோ அழுகுற மாதிரி இருக்கு போல. இது என்னது? தொற மூடி இருக்கு. நல்லா இழுத்து தான் துறையண்டா, சத்து இல்லாதவனு. இது என்னது? நீ என்ன பார்க்குற? நான் எதையும் பார்க்கலங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு உதவி வேணுமா? உனக்கே உதவிக்கு 4 பேர் வந்து உதவி பண்ணுற மாதிரி தானே இருக்க நீ. என்னது இது? குப்பைத்தொட்டில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்குறேன். குப்பைத்தொட்டில் என்ன வேணா இருக்கலாம்டா. இது என்ன? என் நம்பர் லாக் போடுற மாதிரி இருக்குது. நம்ம நம்பர் லாக் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. நம்பர் லாக்குக்கு இது என்ன சுவிட்சா? இது எதுக்கு? இது கதவு ஸ்விட்சு. 1 2 3 4ன்னு போட்டுருச்சுருக்கான். ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பு. இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. சம் ஆஃப் த டிராயிங்ஸ் ஆர் எரேஸ்ட். ஆமாம், சிலதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ ஸ்டெப் 1 இந்த கதவா? ஒயர்லாம் போகிற மாதிரி ஒரு கதவு. இது என்ன கதவு? தொற
எல்லாம் மூடி இருக்கு. ஓகே, இப்போ நான் 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓ, இந்த கதவு அந்த சைட்லேருந்து சாத்தியிருக்காங்க. சரி, நம்ம நேராக இப்படி போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ம் ம் இந்த பட்டனை அமுக்கலாமா? எங்கே அமுக்கு? ஏதோ எதுவுமே இரு, ஒயரை ஃபாலோ பண்ணலாமா? ஒயர் இங்கே முடியுது. இதை திறக்கணுமா என்ன? என்னால் எதுவும் பண்ண முடியலன்றான். ஒயர் இப்படி பூந்து இங்கிட்ட போய் இது என்ன ஏணி ஏன் தொங்க விட்ருக்கீங்க? இது எடுக்க முடியுமா? ரத்தக்கரை வேற இப்படி தான் வந்திருக்கு. நான் ரத்தமாக என்னதுன்னு கூட தெரியல, கருப்பாக இருக்குது. இதில் எதுனா இருக்குது ட்ராஜடி. ஓகே, பட் யூஆர் வீக் அப்படி எழுதியிருக்காதா நான் அதில். இப்போ திறக்க முடியுமா? இல்லையே, மூடி தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு? அண்ட் எனிவேஸ் கேமர்ஸ், புதுசாக இப்போ ஒரு கேம் பிசிக்கு லான்ச் ஆயிருக்கு. புதுசுன்னு சொல்ல முடியாது, நான் அந்த வீடியோ போகிறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கோம். நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த கேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கமலாவான். ஒரு இந்தியன் ஹாரர் கேமு, கிட்டத்தட்ட கிராணி மாதிரி. நீங்கள் எத்தனை பேர் அதை ப்ளே பண்ணியிருக்கீன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ளே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஹை அண்ட் பிசி இல்லைனா லேப்டாப் இருந்திருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இந்தியன் கேம்ஸ் தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கேமர்ஸ். ஓகே, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ஒரு பட்டன் இருக்கே, இதை நான் பார்க்கவே இல்லையே. நமக்கு கதவு தொந்துச்சா? வெயிட் ஸ்டெப் 1 என்ன? 3 பட்டனு, ஒரு கதவு. புரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு பட்டன் இருக்கு. எங்க இருக்கு அந்த ஒரு பட்டனு? இந்த அமுக்கிட்டா போச்சு. ஓகே கேம்ஸ், அந்த 3 பட்டனே அமுக்கியாச்சு. அமுக்குனதுக்கப்புறம் ஏதோ ஒரு கதவு திறந்ததா இல்லையான்னு தெரில. வாங்க பார்ப்போம். ஒயர் போய் ஐயோ, இது திறந்துருக்கு. சாவி என்னடா இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க? இது என்னடா சாவி? ஐ திங்க் இந்த டோருக்கான சாவி நினைக்கிறேன். கீ போடுற மாதிரி கீ ஹோல் இருக்கு. எஸ், திறந்துருச்சு. இது என்னடா ரூமு? இது என்னது? இது பிடிச்சிக்கல. பவர் ஆன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம கோட் ஓகே, ஏதோ கோடு கொடுத்துருக்கான். எங்கே போட்டிருக்கான் அந்த கோடை? இங்கே இருக்குது. என்ன சைட்லேருந்து வருது அட்டை? கொடு. ஓ, இது பார்க்க மட்டும் தான் முடியுமா? எல்லாம் பேட்டர்ன் மாதிரியே இருக்கு. பேட்டர்னில் நடுவில் அடிச்சிருக்கு. ப்ரோ ஒன்றா இருக்குமோ? சரி இருங்க போய் பார்க்கலாம். அண்டு 2வது என்னன்னு போடல. சரி அழிச்சிருக்கான். 3வது அழிச்சிருக்கான். 4வது வந்து 3 3 2 1 ஏதோ ட்ராயர் மாதிரி இருக்குது. 3 3 2 1 மீன்ஸ் சம்திங். இது என்ன? 3 3 2 1 போட்டால் வருமோ? எனக்கு கோடு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் தான் கோடு போட்டாகணும். நம்ம கோடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். இது முன்னே இருந்த மாதிரி இது முன்ன இல்லையே. கேம் இயர் அவன் இங்கே வந்துட்டானா? ஓ, அந்த பேய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சா? ஆஹா, ஏய் இது லிஃப்ட்டில் போய் பார்த்துட்டு வரலாமோ? ஒருவேளை வேறு ஃப்ளோர் போகலாமோ? அவங்க வந்துட்டான்ல, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். நான் லிஃப்ட்டுக்கு தானே இந்த மாதிரி 6 இது போட்ட பேட்டர்ன் இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கு. இங்கே என்ன இருக்கு? இட்ஸ் கோல்டு டர்ட். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் தான் எப்படி போட்டுருந்துச்சு? 1 2 3 காம்பினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா லிஃப்ட் தான். அவனை போ, எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த ஃப்ளோரில் ஆனால் இன்னும் முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. 2 3 டோர் திறக்கவே இல்லை. அப்பர் டவுனா? ஆமாம், அப்பா டவுனா எங்கே இருக்குது? எதா என்னடா மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. இந்த பேய் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. எவ்வா ஓகே எம்டி. ஐயோ முடிஞ்சதுடா சொல்லி. இல்லை இருக்கான். என்னது, நான் மாட்டிக்கிட்டேனா? ஆமாம், லிஃப்ட்டு நின்றுச்சா? ரூல்ஸை பிரேக் பண்ணி ஏதாவது லிஃப்ட்டு நின்றுச்சே. திறக்க முடியுமாடா? நான் அசால்ட்டாக திறக்கிறேன். டு ஃபைண்ட் அ வால் பிஹைண்ட் தி ஸ்டோர். உங்க பின்னாடி கதவு இருக்கான்னு திறக்கிறியாடா?
இருக்கே, சேவ் ஆயிடுச்சு. அண்டு ஏற்கனவே 13 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கதவு தட்டலாமா, பெல் அடிக்கலாமா? கதவு தட்டுவோம். டொக் டொக் டொக். சைலன்ஸ். ஏன்டா கத்துறீங்க? இது பார்ப்போம். பெல் அடிச்சிட்டோம். கதவு தட்டினா சைலன்ஸ்ன்றான். காலிங் பெல் தான்டா, அடிச்சேனடா. ஒரு வாட்டி தான் அடிக்க முடியுமா? கதவு தட்டு, சைலன்ஸ்னு கத்துறான். அப்போ ஃபஸ்ட்டு பெல்ல தான் அடிச்சிருக்கணும் போல இருக்கே. இதுக்கு மேலே எங்கேருந்து போகிறதுன்னு தெரில. ஒரு ரூம் ஏய், இது லிஃப்ட் தானடா, எப்படா இப்படி மாறுச்சு? அவனை ஏதோ ட்ரிகர் கிகர் பண்ணி விட்டான்னா. இன்னும் பேய் குழந்தை கை கால் முளைச்சி கண்ணெலாம் வச்சிருக்கு. ஓ, வரைஞ்சிருக்கான் கரண்ட் பாக்ஸுக்கு. போக போக இது பட்டனு. ஓகே, லிஃப்ட்டை கூப்பிடுவோமா? ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓஹோ, நைஸு. இது என்னது இது? இது திறக்காதுல. ஆமாம், நாபை தூக்கி எங்கே நடுவில் சொருகி வச்சுருக்கானுங்க. இதில் என்ன இருக்குது? இதில் பார்க்கலாமா? ஏய் இல்லை, வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுச்சுன்னு. ஓ, இது என்ன? சரி, அந்த சைடு கை மேலே. அது என்ன பார்க்கறது? மேலே இருந்து கீழே விட்டோம் போல இருக்கே. இரா என்ன நடக்குதுன்னு புரியலடா. அங்கே எட்டி பார்த்தேன், அப்படியே கீழே தள்ளி விட்டான். இங்கே எட்டி பார்க்க முடியாதா? மேலே போ. இங்கே நின்றுமா? ஓகே ஓகே. இப்போ 3 பேட்டர்ன் இருக்கு. இதில் என்ன இருக்குது? 2 டியூராசெல் பேட்டரி இருக்குது. சரி, எடுத்துப்போம். பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அண்டு இதுக்கு மேலே போக முடியுமா? இல்லை, கீழே மட்டும் தான் போக முடியுது. கீழே போயிட்டு இந்த பேட்டரி வச்சு எதாவது பண்ண முடியுதான்னு. ஓகே, இதில் எதுவும் பண்ண முடியல. இங்கே பேட்டரி வைக்கலாமா? வெயி பேட்டரியா ஏதோ காட்டுறான். ஓகே, சாவி கண்டுபிடிக்க போகிறதா? ஓ, மேலே சாவினா இதில் வந்து லெஃப்ட் சைடில் 3rd, ரைட் சைடில் 2nd, கீழே வந்து 2மே. லெஃப்ட் சைடில் 3rd, ரைட் சைடில் 2nd. இது எத்தனை போவோம் இதுக்கும்? கொடு, அதான் பார்த்துட்டேன்ல. மேலே போ. இது 3rd. அப்போ இதுக்கு பதிலாக இது. ஓகே, அப்போ இதுனா லெஃப்ட் சைடில் 3rdனா இப்போ இதுதான் 3rd. லெஃப்ட் சைடில் 3rd, ரைட் சைடில் 2nd. இதுதான் சாவி. அப்போனா இதில் வந்து இது 2ம். எஸ் கரெக்டாக பண்ணிட்டேன். தொலைஞ்சிருச்சு. ஓ, தப்பிச்சிட்டேன்டா. பரவாயில்லையே, அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ரொம்ப ஹார்டஸ்ட்டு பசில் கேம் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தேன் ப்ளே ஸ்டோரில். பட்டு அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை கேமஸ். நமக்கு என்ன, எல்லாம் அசால்ட்டு தான். எத்தனை கிராணி ஆடி இருப்பேன், எத்தனை சிலிண்டரை நான் துரத்தின்னு வந்திருக்கோம், தப்பி ஓடி இருப்பேன். மீட்டு மிஸ்டர் மீட்லாம் ஆனதில்லை. என்னது இது நோட்டு? என்னது இது? 3 பேர் இருக்காங்க. இது எதுவும் மியூசிக் நோட்டு மாதிரி இருக்கே. மியூசிக் நோட்லாம் காட்டாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுற. 1. ஆஹா, இது 3 போடுவோமா? தாயக்கட்டெல்லாம் காட்டுறாங்க. ஆஹா, இது என்னது? லிவரா? ஓ, என்னது இது? என்னதுடா? இது இப்படி வச்சிருக்கீங்க? என்ன யாரா நீங்க? என்னடா, இன்னும் மேலே போகணுமா? அப்படியே போகுமா மேலே? இது முடிச்சாதான் போகும். மேலேயும் போகும்போது கீழேயும் போகும்போது லாக் பண்ணிட்டானுங்கடா. முன்னாவது கையில் கொடுத்துட்டு இருந்தான், இப்போ ஒட்டி வச்சிட்டா அது எட்டி பாருன்றான். இது மியூசிக்கல் நோட்டு. இது அந்த லிவருக்குன்னு வச்சாலும் இதில் அந்த தாயக்கட்டில் என்ன சொல்ல வரான்? 3மே 1 வரணுமா? ஐ திங்க் 3மே 1 வரணுமோ? இரு, 1 1 1 இல்லை. எஸ். அப்போ இது என்ன? அதில் 3மே 1 வரணும், வந்துருச்சு. அண்டு இதில் இந்த 3 லைனை தான் டார்க் பண்ணியிருக்கான்.
ஸோ அந்த 3 லைனு இது கீழே மேலே சென்டர் மேலே. ஓகே ஓகே. கீழே மேலே சென்ட்ரு மேலே. எஸ். ஸோ ஓகே கேமஸ், அவ்வளோதான். இந்த லிஃப்ட்லேருந்து நம்ம மேலே வந்தோடனே இந்த ரூம்க்கு எடுத்துன்னு வந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் கீழேயும் போக முடியாது, மேலேயும் வர முடியாது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி உங்களுக்கு சின்ன வீடியோ வேறு போடணும். அது இல்லாமல் ஸோ ஓகே கேமஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஏன்னா ஓகே 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 இந்த டோரு மந்த்செட் ஆடா பாவீங்களா, இப்படி ஏன்னா கொண்டு வந்தீங்க இப்போ மறுபடியும் இந்த பால் எடுக்கிறதுக்காக வந்தோம். மறக்காம கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் ஆல்ல செலக்ட் பண்ண சொல்றேன்னா, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல காட்டும், உங்களாலையும் பார்த்து மகிழ முடியும். நீயே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான்டா வீடியோ போடுற, இதுல வேற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுமான்னு கேட்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.